பீகார் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மோடுக்கு போயிருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா 2 இடத்திலயும் ரொம்ப டஃப்பா இந்த எலக்ஷன வந்து அணுகுறத நான் கவனிக்கிறேன். முதல்ல ஆர்ஜேடி பக்கத்த எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதிஷ்குமார் மேல இருக்கிற ஒரு பரவலான ஒரு ஃபெட்டிக். அதாவது ஒரு அ அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை. சோ அத வந்து அவங்க மூலதனமா வச்சு இந்த எலக்ஷன் அணுகுறாங்க. மத்தபடிக்கு அந்த கூட்டணி, அதாவது சிபிஐ-எம்எல், காங்கிரஸ், அந்த விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படகோட்டிகள், முகேஷ் சகினி அவருடைய கட்சி. இது போன்ற சிறிய கட்சிகளுடைய துணையோட அவர் வந்து எலக்ஷன் அணுகுறாரு. சோ, இந்த இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்டிஏ வந்து ஒரு டைம் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ். சோ, ஜேடியு அண்ட் பிஜேபி ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்காங்க. நடுவுல சில பிணக்குகள் இருந்தாலும், அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ, அந்த ஒரு இது இந்த தடவ வந்து எல்ஜேபி கூட சேர்ந்திருக்காங்க. சோ, முதலமைச்சர் வேட்பாளர்கள்ல அந்த பக்கம் வந்து தேஜஸ்வி யாதவ், இந்த பக்கம் நிதிஷ்குமார் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. சோ, அதுக்கு நடுவுல இந்த தேர்தல் அணுகுறாங்க. பிஜேபி கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணிய பொறுத்தவரைக்கும், நிதிஷ்குமார் ஒரு ஃபெட்டீக்ன்னு நம்ம பார்த்தாலும், அவர்ட்ட ஒரு கிரெடிபிலிட்டி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நிதிஷ்குமார் அளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர், சமகாலத்தில வந்து பீகார்ல யாரும் கிடையாது.